தோழர்கள் அனைவருக்கும் மாலை நேர சிவனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எம்ஆர்எஃப் அரங்கத்திலே நம்முடைய புரட்சிகர இளைஞர் அணியின் கூட்டத்தில் பாசிசத்தின் பொய்முகங்களும் ஜனநாயகத்தின் பாதி என்ற தலைப்பில் தோழர்கள் பேசினாங்க. அதில் இந்த தமிழ்நாட்டில் யார், இந்தியாவில் யார் ஆண்டுட்டான்னு நமக்கு தெரியும். இந்தியாவை ஒரு பாசிச பாஜக அரசு ஆண்டுட்டு இருக்குன்றது நமக்கு இல்லாமல் தெரியும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாசிசம் என்னன்னு தோழர் விளக்கியிருக்காரு, இவ்வளோ பெருசாக விளக்கியிருக்காரு, நிறைய தரவுகளோடு விளக்கியிருக்காரு. இந்த பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசை எதிர்க்கக்கூடிய வெகு சில தேசிய இனங்கள், ஒன்றியங்கள் இங்கே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இருந்தது, இந்த பக்கம் கேரளா இருந்தது, இந்த பக்கம் தமிழ்நாடு இருந்தது, கர்நாடகா, எப்படி இந்த தென் மாவட்ட மாநிலங்கள் ரொம்ப எதிர்ப்பில் இருந்தது. இதில் ரொம்ப அதிகமாக தெளிவாக எதிர்த்தது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தத்துவார்த்த ரீதியாக எதிர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். அது என்னன்னா திராவிட கோட்பாடு அடிப்படையில் அது இருந்தது. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இப்போ உலக அளவில் பல வித ஏகாதிபத்தியங்கள் சூழ்நிலை பண்ணிட்டு இருக்கு. இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுரண்டலை ஒரு வர்க்க ரீதியாகவும் ஒரு சாதிய ரீதியாகவும் இங்க ஆரியம் செஞ்சுட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கு. அந்த 3000 ஆண்டுகளாக இங்க பல்வேறு வகையில போராட்டங்கள், அதாவது அதை எதிர்த்த நிலைப்பாடுகள் அங்க ஒன்று இங்க இருந்தது. இதுல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் தான் இதை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அவங்க 1920 வந்தாலும் கூட அவர்களுக்கு என்ன குறைபாடு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இந்த ஒடுக்குமுறையை ஒரு பார்ப்பனியம் நிகழ்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாதுன்னா அவங்க அதை புரிந்து கொள்ளவே இல்லை ஆரம்ப கட்டத்தில். அதன் பிறகு இதனுடைய தாக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்துடைய அந்த வேலைகள், ஏன்னா அவங்க இப்ப பார்த்தோம்னா அங்க ஆரியம் ஒரு ஒடுக்குமுறையை செலுத்து அப்படின்னா அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட பாசிசம் ஆரியம் பாசிசமா இருக்குதோ, இங்க திராவிட இயக்கங்கள் இங்க ஒரு ஜனநாயக தன்மை கொண்டதா இருக்குது. சொன்னது போல ஒரு சமூக நீதிக்காகவும் சமூக சமத்துவத்துக்காகவும் பெண் உரிமைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் நின்ன ஒரு அமைப்பு, ஒரு கோட்பாட்டு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திராவிட இயக்கம் தான். அப்ப திராவிட இயக்கத்தை அவங்ககிட்ட என்ன குறைபாடு இருந்தது அப்படின்னா, அவங்க ஒரு மார்க்சிய அடிப்படையில ஒரு மார்க்சியம் விஞ்ஞானம், அந்த விஞ்ஞான அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. இது இங்க இருக்கக்கூடிய நடைமுறை அடிப்படையில ஒரு தொட்டு வந்தக்கூடிய ஒரு அமைப்பா ஒரு 100 ஆண்டுகளா இருந்துட்டு இருக்குது. இது சொன்ன நீதி கட்சியுடைய நீட்சியாகவும் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தோட நீட்சியாகவும் இருந்துட்டு இருக்கு. இதை தமிழ்நாடு மார்க்சிய கட்சி புரட்சிகர இளைஞர் முன்னணி 1992 இங்க பார்ப்பனியம் 2 ஒடுக்குமுறைகளை கொண்டது. ஒன்று சாதிய ஒடுக்குமுறை, இன்னொன்று தேசிய ஒடுக்குமுறை அப்படிங்கிறது வரையறுக்குது. அடுத்ததா பார்க்கும்போது இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன அரசு அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசு அமைஞ்சிருக்கு. இந்த அரசு உண்மையாகவே அங்க இருக்கக்கூடிய பாசிச அரசை எதிர்க்கக்கூடிய அரசு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம யாருக்குமே அது மாற்று கருத்து எதிர்க்காது. ஏன்னா அப்படியான ஒரு கோட்பாடு கொண்ட, எந்த ஒரு தத்துவார்த்த பின்னணி கொண்ட, எந்த ஒரு கோட்பாட்டை கொண்ட, எந்த ஒரு வரலாற்றும் இல்லாத ஒரு அரசு இங்க அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம அரசு அமையக்கூடிய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே எதெல்லாம் இன்னைக்கு 2 முகாம், ஒன்று ஆரியத்தை எதிர்த்து ஆரியத்தை கொண்டு வரக்கூடிய பாசிச முகாம், இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய திராவிட முகாம். இந்த முகாம் பாத்தீங்கன்னா சென்ற ஆட்சி, அதாவது தமிழ்நாட்டுடைய ஆட்சியில பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு அலைன்மெண்ட் கரெக்டாவே இருந்தது. எல்லாருமே என்னன்னா இந்த ஆரிய பாசிச அரசை எதிர்த்த ஒரு ஜனநாயக கட்டமைப்பா இருந்தது. ஆனா இந்த அரசுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இன்னைக்கு பல்வேறு குழப்பங்கள் யாருக்குள்ள, இந்த ஜனநாயக சக்திகளுக்குள்ள குழப்பங்கள் உருவாகிடுச்சு. பிஜேபிக்காரன் என்ன திட்டத்தை போட்டானோ அந்த திட்டத்தை ரொம்ப தெளிவா அழகா கொண்டு போயிட்டே இருக்கான். அதற்கு நம்ம ஆளுங்க ஈல்டு ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தெளிவா ஈல்டு ஆறாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு பெரியாரை எடுத்து பேசுறதும், இன்னைக்கு அம்பேத்கருக்கு இந்த இயக்க தலித் இயக்கங்கள் இவங்களுக்கும்
திமுக இடையில ஒரு சிக்கலுக்கு வருவது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான போக்கே கிடையாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒரு மனம் திறந்த வகை அடுத்த ஜெனரேஷன் அடுத்த அவன் இது வந்து சரியா கொண்டு போனோம் நம்ம அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இங்க இருக்க அரசியல் குழப்பத்தை இருப்பது சரியா இருக்கும். அப்போ இங்க வந்து ரெண்டு முகாம், அந்த ஜனநாயக முகாம் இருக்க போறோமா இல்ல ஒரு பாசிச முகாம் இருக்க போறோமா? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, அமைந்த தமிழ்நாடு அரசு என்பது தெளிவாக இது பாசிச, திரும்ப சொன்னார் இல்லைங்களா, RSS பெத்து போட்ட புள்ளன்னார் இல்லையா, உண்மை அதுதான். இது வந்து அரசியல் ரீதியாக அமித்ஷா வந்து பெத்து போட்ட அரசியல் பிள்ளை தான் இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு. இது நம்ம அரசியல் ஆற்றல் எல்லாம் தெரியும் இது. ஆனா என்னன்னா இன்னைக்கு நம்ம அங்க இந்த முகாம் இன்னைக்கு வந்து அவன் வந்துடக்கூடாது நம்ம இருக்கோம் சரி. ஆனால் இது வந்து ஒரு இடைக்காலமோட இருந்துருப்போம். ஆனா முழுமையாக வந்து இங்க இருக்க ஜனநாயக ஆற்றல்கள் அங்கு பலியாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகள் ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு இருக்குன்னா அது எந்த கம்யூனிஸ்ட், அது ஆட்சியில் அரசியல் ஆட்சியில இப்போ வந்து பங்கெடுத்தவங்களா இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகள்ல தேர்தல் அரசியல் பங்கெடுத்தவங்களும் சரி, எல்லாருமே இன்னைக்கு பின்தங்கி இருக்கோம், தனித்து விடப்பட்டிருக்கோம், மக்கள் தனியப்பட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை எம்பிகள் இருக்காங்க, எத்தனை எம்பி இருந்தாங்க எங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதுவும் திமுகவுடைய இதுலதான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எம்பிகள் இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் இல்லைன்னா கொடை தெரியப்பட்டிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக காலகட்டத்துக்கு இது ஒரு ஜனநாயக காலகட்டம், புரட்சிகரமான காலகட்டம்லாம் இன்னைக்கு வந்து அதுக்கான காலம் இன்னும் அதிகமா இருக்கு. இது இன்னைக்கு முதலாளித்துவம் தன்னை வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு ஏகாதிபத்தியமா இருக்குதா, புதுப்பிச்சுட்டே இருக்கு. அதுக்கு முடிவு காட்ட இன்னும் வரல அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஜனநாயகத்தை முழுமைப்படுத்த வேண்டிய தேவை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்குன்னு பாக்குறோம். நம்ம ஒரு புரட்சிகரமான அமைப்பாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு புரட்சிகரமான சூழல் இன்னைக்கு நிலவாத காலத்துல நம்ம எல்லாம் பலமா இல்லை. எந்த இந்தியாவில் உலக அளவில் கூட சொல்றேன், இன்னைக்கு இடதுசாரி அமைப்புகள் பலமாக இல்லை. வலதுசாரிகள் உலகம் முழுக்க வந்து கைப்பற்றிருக்காங்க. இன்னைக்கு அங்கோடு மீங்களும் கருத்துக்கள் போயிட்டு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொது உரிமை இயக்கங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கு, அதாவது களத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அரசியல் அரங்குல தெளிவுபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜனநாயக அமைப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச திராவிட ஜனநாயகத்தையாவது நம்ம தட்டி காக்க வேண்டிய தேவை இருக்கு. இதை விட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பாசிசம் இந்தியாவை முழுங்கும். அதற்கு வாய்ப்புகள் கொடுக்க போறோமா இல்ல நம்மளுடைய என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கான சிக்கல்கள் என்ன அப்படின்றத மனம் திறந்து பேச போறோமா, அதுக்கான களத்தை உருவாக்க போறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு அப்படியான ஒரு காலகட்டம் இருந்துட்டு இருக்கோம். ஆகையினால ஜனநாயக அமைப்புகள், புரட்சிகர அமைப்புகள், தலித் அமைப்புகள், அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய அமைப்புகள் அத்தனையுமே இன்னைக்கு ஒரு மனம் திறந்த உரையாடலை நிகழ்த்த வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத முன் வச்சு இந்த கூட்டத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். அரசியல் ஜனநாயகம், அதாவது இங்க வந்து தேசிய ஜனநாயகம் முக்கியம். நமக்கு ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. 4 ஜனநாயகத்துல தேசிய ஜனநாயகம் முதன்மையானது. தேசிய ஜனநாயகம் கட்டமைச்சா மட்டும்தான் சமூக ஜனநாயகம் நிற்கும். சமூக ஜனநாயகத்தை கட்டமைச்சா மட்டும்தான் அரசியல் பொருளாதார ஜனநாயகம் நீடிக்கும். அப்போ இந்த 4 ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை நமக்கு முன்ன இருக்குது. அதற்காக நாம் அணி சேர வேண்டும், அதற்காக நாம் விவாதிக்க வேண்டும், அதற்காக நாம் போராட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.